அனைவருக்கும் வணக்கம். தற்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டெட் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு 40%, பிசி எம்பிசி மதர் கேண்டிடேட்ஸ்க்கு 50%, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்களுக்கு 60% அந்த மாதிரி சொல்லிட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட்டும் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறைய பேர் இந்த ரிசல்ட்டில் பாஸ் ஆகியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரையாக நமக்கு டெட் பேப்பர் 1க்கு, அப்புறம் பேப்பர் 2, அதில் பேப்பர் 2லேயே பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு, அப்புறம் சோசியல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு, இந்த மாதிரி சொல்லி டெட் எக்ஸாமே 3 பகுதிகளில் பிரித்து ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்படி தான் டெட் எக்ஸாம் ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட்டுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த டெட் தேர்வானது விரைவில் நடந்து முடிஞ்சது போல் அதனுடைய முடிவுகளும் விரைவாக சேர்ந்தது போல் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே காலேஜ் டிஆர்பி 2025க்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லேருந்து சொல்கிறாங்க. அரசு தரப்பு வட்டாரங்கள்லேருந்து நமக்கு தெரிவிக்கப்படுது. இதன் மூலிமா நம்ம அடுத்து நேர்முக தேர்வுக்கு தயாராவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அரசு தரப்புலேருந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இப்போ இந்த பிஜிடிஆர்பியோட செலெக்ஷன் ப்ராசஸ் லிஸ்ட்டு வெளியிட்டதும் சரி, இப்போ இந்த டெட்டுடைய ரிசல்ட் வெளியிட்டதும் சரி, நமக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய காரணத்தினால இதனுடைய முடிவுகள்லாம் சீக்கிரமாக வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த டிஆர்பி வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதுலேயும் இப்போ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான தேர்வு முடிவுகள் இந்த வாரத்துக்குள்ளே, அதாவது பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ளே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. முடிவு வெளிவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஓரிரு வாரத்துக்குள்ளே நேர்முக தேர்வுக்கு அழைக்கலாம். நேர்முக தேர்வு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவி, அதுக்கப்புறம் நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ், செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. இப்படி தான் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்க போகுது, செலெக்ஷன் ப்ராசஸ். இது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டெட் ரிசல்ட் ஆனது வந்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ரிசல்ட் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னோட்டமாக தான் இருக்குது. ஸோ பதட்டப்படாமல் இருங்க. அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.